இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 3:3. கடவுள் உங்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டுள்ளார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் கனமான விரக்தியான மனச்சோர்வுடன் அல்லது ஊக்கமில்லாத மனநிலையுடன் வாழ அவர் விரும்பவில்லை. நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் கடவுளை பார்த்து அவர் உங்களை உயர்த்த அனுமதிக்கும் போது கண்ணோட்டமும் மாறக்கூடும். சங்கீதக்காரன், கடவுள் என் கேடயம், என் மகிமை, என் தலையை உயர்த்துபவர் என கூறினார். என் தலையை உயர்த்துபவர் என்ற சொற்றொடரை பற்றி சிந்தியுங்கள். யாரோ ஒருவர் தலையை கீழே தொங்கவிட்டு நடக்கும்போது அவர் சோகமாக அல்லது மனச்சோர்வடைந்துள்ளனர் என்று நாம் கருதுகிறோம். அப்படியாக இன்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் உங்கள் தலையையும் ஆவியையும் உயர்த்த முடியும் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல திட்டத்தை, ஒரு நல்ல எதிர்காலத்துடன் நம்பிக்கையுடனும் வைத்துள்ளார். அவர் நம்முடன் இருப்பதால் நாம் அவருடைய சித்தத்துக்கேற்ப பேசவும் சிந்திக்கவும் முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நேர்மறையாக இருப்பதை நாம் பயிற்சி செய்யலாம். நம்முடைய சூழ்நிலைகள் சவாலானதாகவும் கடினமானதாகவும் இருக்கும்போது கடவுள் தம்முடைய வார்த்தையில் வாக்கு உறுதி அளித்தபடியே அவற்றிலிருந்து நன்மையை வெளியே கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கலாம். இவனே, நீர் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நான் உம்மை நோக்கி பார்ப்பதை தேர்வு செய்கிறேன். உம்மிடம் என் கவனத்தை வைத்திருக்க எனக்கு உதவும். இன்று என் வாழ்க்கையில் உம்முடைய நல்ல திட்டங்களை கொண்டு வருவீர் என்று நம்புகிறேன். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். சங்கீதம் 3:3. நாம் ஆண்டவரை நம்புகிறோம். அவரது வாக்குகளை விசுவாசித்து ஜெபிக்கிறோம். பல ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். எனினும் பிரச்சனைகள் தலை தூக்கும் போது தேவன் நம்மை கைவிட்டாரே என மனம் உடைந்து போகிறோம். பிரச்சனையிலும் தேவன் நம் பக்கம்தான். அதை அன்று தாவீது உணர்ந்திருந்தார். அவர் அபிஷேகம் பெற்ற ராஜாவாயிருந்தும் சொந்த மகனின் பகையால் ஒழித்திருக்க வேண்டியதாயிற்று. அதற்காக அவர் ஆண்டவரை சந்தேகிக்கவில்லை. இக்கட்டிலும் கர்த்தரே துணை என்று நம்பினார். தலைக்கும் மேலே ஆபத்துகள் சூழ்ந்தாலும் கூட கர்த்தரே தன் தலையை உயர்த்துகிறவர் என்பதில் தாவீது உறுதியாயிருந்தார். ஆகவே தன் சொந்த முயற்சியால் சிங்காசனத்தில் உட்கார முயலவில்லை. அபிஷேகம் பெற்றிருந்தும் கர்த்தர் தன்னை உயர்த்தும் வரைக்கும் காத்திருந்தார். கர்த்தர் அவரை உயர்த்திய போது அதை யாராலும் தடுக்கவும் முடியவில்லை. இதைத்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் வாழ்விலும் காண்கிறோம். ராஜா தமக்கு உயர் பதவி தர வேண்டும் என்று அவர்கள் விரும்பியிருந்தார்களா? அதற்காகவா தாம் அக்னிக்குள் போடப்படுவதை தடுத்திருந்தார்கள்? இல்லை. ஆனால் ராஜா அவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். எப்படி இந்த உயர்வு கிடைக்கும் முன்னர் ஒரு காரியம் நடந்தது. அந்த வாலிப தங்களை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதை கர்த்தர் கனப்படுத்தினார். இதுதான் உயர்வின் ரகசியம். தேவ பிள்ளையே, உயர்நிலை என்பது இன்று அநேகருடைய முக்கிய நோக்கமாகிவிட்டது. இன்று அநேகருடைய உயர்வு வந்த வேகத்திலே விழுந்து சரிந்தும் போகிறது. இதுதான் உலகம். ஊழியம் என்றால் என்ன? வாழ்வில் இந்த நிலையால் என்ன? உயர்வு என்பது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அப்போது அது நம்மை பெருமை கொள்ள விடாது. ஏன் தெரியுமா? நமக்குள் சாகும் வரைக்கும் தேவனுடைய வல்லமை நமது வாழ்வில் விளங்குவது கடினம். இந்த உலகத்தை சாக கற்றுக்கொள்வரின் எந்த உயர்விலும் பெருமை அடைய வாய்ப்பில்லை. ஏனெனில் அவனுக்குள் கர்த்தர் வாழ்கிறார். ஆனால் அன்று அந்த வாலிபருக்கு வந்த உயர்வு இன்றைய சமுதாயத்திலே நமக்கு கிடைக்கும் என்பது சந்தேகம்தான். கடவுள் பயம் இந்த உலகத்துக்கு எதிரான காரியம். ஆனாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நமக்கு உயர்ந்த இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நம் தைரியமாக இவ்வுலகத்துக்கு சென்று தேவனுக்கு வாழ முன் செல்லலாம். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்.